கண்களை மூடி கத்துறேன். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமையால் என்னை நிறைந்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, பெரும் காற்றும் நீரே, வெறும் மழை போலவே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Lord. ஒவ்வொருவரையும் கைது செய்ய வேண்டுமாய் ஜெபிக்க, வார்த்தையை தகப்பனை விதைக்க, புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அப்பா உம்முடைய மாளிகை மேல அஸ்திவாரம் போட்டு கட்ட கர்த்தர் கிருபை தருவீரா. எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கண்கள் யாவும் திறக்கப்படட்டும், இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். கிறிஸ்துவின் முன்னே செல்ல வேண்டுமாய் கெஞ்சி சிற்றத்திற்கு என்னை முழுமையாய் ஒப்பு விடுகிறேன். கர்த்தாவே கிரியை செய்யும். சகல சர்பங்கள் இயேசுவின் நாமத்தினால மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தூமாஷின் வல்லமைகள், தூமாஷின் விக்கிரக கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லௌகா தூராமா ஷட்டரபடகதபடகதலபா ரிமாலா தூராமா ஷடதலபா ரகதலபா டகதடகதடகதலபா. அக்கினி இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. பிள்ளைகளை சீக்கிரமாய் துரிதமாய் எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல காரியங்களிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தகவல் உதவி செய்து பலப்படுத்த ஜீசஸ் நேம் நல்லவர். கர்த்தர் ரொம்ப தெளிவா சில காரியங்களை பேசி இருக்கிறார், பேசணும்னு ஆசைப்படுறாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு இருக்க அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன? வாட் வாஸ் த விஷன் தட் God has given? அல்லது சொல்றேன், இந்த விஷனுக்குள்ள போனோம்னா யூ நீட் டு நோ யுவர் காலிங். இந்த அழைப்புக்குள்ள நீங்க வரணும் இல்லையா? சோ இந்த அழைப்புனா என்ன, தரிசனம்னா என்ன, அழைப்பு. வாட் இஸ் காலிங், வாட் இஸ் விஷன்? அழைப்பை நாம் அங்கீகரித்து அந்த விஷனோடு அந்த தரிசனத்தோடு இணைக்கப்படும். அல்லது சொல்லாமா, எண்ட் கோல் தான் அந்த விஷன். நீங்க என்ன சாதிக்க போறீங்க? எனக்கு ஒரு விஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் நிறைய விஷன் இருக்கு. எனக்கு ஒரு விஷன் இருக்கு. என்ன விஷன்? வாலிபர்கள் கர்த்தருக்காக வல்லமையா எழும்பணும். தமிழ்நாட்டுல, இந்திய தேசத்துல வாலிபர்கள் கர்த்தருக்காக வல்லமையா எழும்பி ஊழியம் செய்யணும், வல்லமையா எழும்பி பிரசங்கம் பண்ணணும்,
வல்லமையை எழும்பி கர்த்தருக்காக மிஷினரிகளாகணும். வாலிபர்கள் கர்த்தருக்காக செயல்படணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விஷன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு விஷன். இந்த விஷனுக்குள்ள நான் இணைக்கப்படுகிறதற்கு கர்த்தர் என்னை ஒரு நாள் அழைப்பார். இட் வில் பி எ ப்ராசஸ். கொஞ்ச நாள் ஆகும். அந்த அழைப்புக்குள்ள நீங்க புரிஞ்சு கொண்டு கர்த்தர் அழைச்சிருவாரு. அந்த அழைப்பு உங்களுக்கு புரிய முடியாது. அந்த அழைப்புக்குள்ள நீங்க இணைக்கப்படுகிறதற்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஏன் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தாவீது இருக்கிறார். இந்த தாவீது தன்னுடைய அழைப்புல எப்ப இணைக்கப்படுறாரு? எப்போ சாமுவேல் அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து அதை உடைத்து அதை தாவீதின் தலையின் மேல் ஊற்றி, நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? தாவீது அந்த டைம்ல இருந்து அந்த அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பரிசுத்தவான் மூலமாகவோ ஆவியானவர் மூலமாகவோ அல்லது நம்மிடத்துல ஒரு டைரக்ட் மேரி முச்சடியின் அனுபவம் மாதிரி ஒரு பவுல் எப்படி சந்திக்கப்பட்டார் அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர்ல ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய அழைப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்த நினைக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைப்பு ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லை என்றால் அவனுடைய ஆவிக்குரிய ஓட்டம் இளைப்புள்ளதாயும் சோர்ந்து போகக்கூடியதாயும் இருக்கும். அதான் 3வது வசனத்துல பார்க்கணும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால் அப்படின்னு அர்த்தம். 2வது வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கும் கண்டினியூஷன் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து தனக்கு முன் வைக்கப்பட்ட தரிசனத்தை அவர் மறக்கல. தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை அவர் மறக்கல. நான் பிதாவின் வலது பாரசத்துல போய் உட்காரணும். அதுக்கு இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? என் அழைப்பு என்ன? அதுல போக்கஸ்டா இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரத்தின் இச்சைகளை பேண வேணும், ஆசை பண்ணி அந்த இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஏன் நினைக்கிறோம்? ஒண்ணு, அழைப்பு என்னதுன்னே தெரியாது. எதுக்காக நான் கிறிஸ்தவனா இருக்கேன்? எதுக்காக கர்த்தர் என்னை ரட்சித்தாரு? எதுக்காக மறுபடியும் என்னை பிறக்க வச்சிருக்காரு கர்த்தர்? தெரியாது. உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலதானே பிறக்குது. அதே மாதிரி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாளில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். புதிய அனுபவம். உங்க வாழ்க்கைய, உங்க குணத்தை, உங்க சுபாவத்தையே மாத்திட்டாரு. முந்தி சிகரெட் பிடிக்கணும்னு தோணுச்சு, இப்ப பிடிக்கல. முந்தி சினிமா பார்க்கணும்னு தோணுச்சு, இப்போ பைபிள் படிக்கணும்னு தோணுது. முந்தி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போய் ஊர் சுத்தணும்னு தோணுச்சு, இப்போ அப்படி தோண மாட்டேங்குது. இப்ப சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணணும், தனிமையா உட்கார்ந்து கர்த்தரோட சமூகத்துல ஜெபம் பண்ணணும், அதுதான் தோணுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்ன? உங்க அழைப்பு என்ன அப்படின்றத கர்த்தர்கிட்ட கேட்க. அல்லேலூயா. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவருடைய சித்தத்துல நீங்க இருப்பீங்கன்னா அந்த அழைப்பு அவர் உங்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார். ஏசாயாவை பாருங்க. 5 அதிகாரம் அவன் தீர்க்கதரிசியா எழுப்பி தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆனால் 6ஆம் அதிகாரத்துலதான் அவனுடைய அழைப்புக்கு அவனை கொண்டு வராரு. அழைப்பை தெரியப்படுத்துறார். அல்லேலூயா. டெம்பரவரியா கர்த்தர் சில டாஸ்க கொடுப்பார். இப்ப தாவீதை எடுத்துக்கோங்க. அவன் மேல கர்த்தர் தைல குப்பி சாமுவேலை நோக்கி, நீ போய் தைல குப்பி எடுத்து அவன் அபிஷேகம் பண்ணு, மனுஷன் முகத்தை பாக்குறான், நானும் இருதயத்தை பாக்குறேன்னு சொல்லி தாவீத அபிஷேகம் பண்ணிட்டு சாமுவேல் போயிடுவார். தாவீதுடைய நிலைமை ஏதாவது மாறுச்சா? அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், ஆவியானவர் பெற்றுக்கொண்டான், அதெல்லாம் ஃபைன் தான். ஆனா ஆடு மேய்க்கிறவன் தான். 16ஆம் அதிகாரத்துல சவுல் முன்னாடி நிக்கிற வரைக்கும் இல்ல, 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்து நிக்கும் போது கூட அவன் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கான். அவனுடைய சகோதரர்கள் கேக்குறாங்க, உன் ஆடை யாருகிட்ட விட்டு வந்தேன்? புரிஞ்சு கொள்ள முடியுதா? அல்லேலூயா. உங்களுக்கு தற்காலிகமா உங்க வீட்லயோ, உங்க வேலை ஸ்தலத்திலயோ, உங்க காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ
நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு வேலையில உங்களை வச்சிருப்பாரு. ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க் கொடுத்திருப்பாரு. சில ஆடுகளை உங்க கையில கொடுத்து அதை நீ மெய்ப்பாயாகன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதுல நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கண்டவுடன் உங்களுக்காக உங்களுக்காகவே வைக்கப்பட்ட அந்த அழைப்பை ரிவீல் பண்ணுவார். அதுதான் ஏசாயாக்கு நடந்துச்சு. எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியுது? இது கொஞ்சம் ஆழமான சத்தியம். ஆனா ரொம்ப பேசிக்கா ஒவ்வொருத்தருக்கும் புரிய வேண்டிய ஒரு காரியம். இது ஏன் ஆழம்னு நான் சொன்னேன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு தன்னுடைய அழைப்பு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ வாலிபர்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், சந்திச்சிருக்கேன். அவர்களுடைய அழைப்பு என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. நம்ம தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும், தம்பி உன் அப்போஸ்தலனா கர்த்தர் அழைச்சிருக்காரு, நீ ஊழியக்காரனாவ, நீ இவாஞ்சலிஸ்டாவ, நீ வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்வ, உன்னோட ஊழியம் எப்படி இருக்கும், சிறுகள் மத்தியில நீ ஊழியம் செய்வ, வாலிபர் மத்தியில நீ ஊழியம் செய்வ, எந்த களம், உன்னுடைய தரிசனம் என்ன கோல், நீங்க எந்த நாட்டுல இருப்பீங்க, எந்த இடத்துல இருப்பீங்க, என்ன மாதிரி ஊழியம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியா, பிரீச்சிங்கா, இல்ல போய் சுவிசேஷம் சொல்லணுமா, இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியா, என்ன மினிஸ்ட்ரி, புரியுதா? அது மாதிரி நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். முக்கியமா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு சில நபர்களை உன் கைகள்ல நான் கொடுப்பேன், அவர்கள் உலகத்தை அசைப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் எப்பவுமே யார் ஜூம் மீட்டிங்ல புதுசா ஜாயின் பண்ணாலும் இவன் உலகத்தை அசைக்க போறான்னு நான் விசுவாசி. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, 80 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. உங்களை மறுபடியும் பிறக்க வைத்ததின் காரணம் அதுதான். உங்களை மறுபடியும் கர்த்தர் உருவாக்குன காரணம் அதுதான். உங்களை ஜபிக்கிறவர்களா மாத்தின காரணம் அதுதான். உங்களை கொண்டு இந்த உலகத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை, உங்களை கொண்டு பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜூம் மீட்டிங்ல உங்களை அழைச்சிருக்கார். உங்களுடைய ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா கிட்ட வந்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல அவனிடத்துல கர்த்தர் தன்னை முதலில் காண்பிக்கிறார். அதுதான் அந்த மேலான தரிசனம். 6வது வசனம் வாசிக்கலாமா? 6வது அதிகாரம் 2வது வசனம். அது நேற்று பார்த்தோம், ஜஸ்ட் மறந்துடுவோம்ல, அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். 2வது வசனம் கேருபின். ஓகே, 1வது வசனம். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவர் வெளிப்படுத்துறார். அதுக்கப்புறம் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அவரோட வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி. அவர் வஸ்திர தொங்கல்னா எதை குறிக்குது? அவருடைய பிரசன்னம், பிரசன்ஸ். அவருடைய தொங்கல், அவருடைய பேர் என்ன, ட்ரெஸ்ஸுடைய தொங்கல்னு சொல்லுவாங்கல்ல, டவல் எல்லாம் கீழே தொங்கும் சில கயிறுகள் மாதிரி, அந்த மாதிரி தொங்கல் இருக்கும், அதுல பெல் இருக்கும். ஆசாரியனுடைய தொங்கலில் பெல் இருக்கும், கனி இருக்கும், மாதுளை கனி, கனி மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க. ஏன் பெல்ஜாலியல் பண்ணிப்பாரு. ஓகேவா? அது ஒவ்வொன்றுமே வரங்களும் கனிகளையும் கொண்டு வருது. எது வரங்களை கனிகளை கொண்டு வருது அப்படின்னு பெல்லு வந்து வரம், மாதுளை வந்து கனி இல்லையா? வரத்தையும் கனியும் எது கொண்டு வரும்? ஆவியானது. ஆவியானது தான் வரத்தையும் கனியும் கொண்டு வர்றாரு இல்லையா? ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள் இல்லையா? இப்ப இந்த 2 காரியம் ஆவியானவர் கொண்டு வர்றாரு. இப்ப அந்த தொங்கல் எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய வஸ்திர தொங்கல் அவருடைய பிரசன்னத்தை குறிக்கும். தேவாலயம் முழுக்க அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருந்துச்சு. அவருடைய வஸ்திர தொங்கலை போய் அவனாவது தொட்டானா அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஏன் தொட்டானா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். அநேக பேருடைய வியாதி சுகம் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாத்திரம் இல்ல, நிறைய பேர், மத்தேயுலயும் போய் வாசிக்கும், மார்க்லயும் போய் வாசிக்கும், நிறைய பேர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும் ஆசைப்பட்டாங்க.
தொட்டவெல்லாம் சுத்தமா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க போய் தொட்டா போதும். அல்லேலூயா. உடனே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டா, முற்போக்கான மாற்றம் உண்டாகும். நீங்கள் மறுரூபப்படுவீர்கள், நீங்கள் உயிர்த்தெழுப்பப்படுவீர்கள். புரியுது? கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். இந்த பிரசனத்துக்குள்ள உங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். பழைய ஏற்பாடுல ஆலயம் வெளியே இருந்துச்சு. நான் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததுன்னு இருக்குல்ல. ஏசியா அதை பாக்குறார். தேவனை அவர் அறிந்து கொள்கிறார். ஆலயத்தில் அவருடைய பிரசனம் இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். புரியுதா? இப்ப நல்ல கவனிக்கும். இது பழைய ஏற்பாடு, எல்லாம் வெளியரங்கமா இருக்கும். புதிய ஏற்பாடு எல்லாம் உள்ள. பழைய ஏற்பாடுல ஆட்டுக்கு, அதாவது வெளிய மரணம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் வெளிய மரம். புதிய ஏற்பாடுல எல்லாம் உள்ள. உன் கை உனக்கு இடரலாம் தான் உன் கையை நீயே வெட்டி. மாம்சீகமா நீங்க பாத்துடக்கூடாது. ஆவிக்குரிய பிரகாரமா இச்சையை தூண்டக்கூடிய உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்றாரு. So you have to die to you. உனக்கு நீ சாகணும். அல்லேலூயா. செல்ஃப் டினையல், செல்ஃப் டெத் இருக்கும். சூசைட் இல்லை இது. அல்லேலூயா. மாம்சம் சாகும், சுயம் சாகும். சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவருள்ளிந்திடும். பாடு தெரியுமா? சுயம் சாக வேண்டும், மாம்சம் சாகும், ஆவி ஜெயிக்க. அதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல போயிட்டு நீங்க உன் சுயம் சாகணும்னு சொன்னீங்கன்னா திரிப்பான். அவனுக்கு தெரியாது. அவனுக்குள்ள ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம்லாம் கிடையாது. வருவார் ஆவியானவர், டாஸ்க் கம்பிச்சு போயிடுவார். புதிய ஏற்பாடுலதான் அந்த திறக்கப்பட்டுச்சு. அந்த இருதயத்துல இருந்த முக்காட கர்த்தர் திறந்துட்டார். இதுக்குள்ள பழைய ஏற்பாடுல ஒரு கப்பு மாதிரி இருந்துச்சு. பழைய ஏற்பாடுல ஒரு கப்பு, இது கப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கப்பு மூடப்பட்டு இருந்துச்சு. புரியுதா? இந்த கப்பு மூடி இருக்கு. ஆனா இதுல அழகா இருக்கு பாருங்க, கொஞ்சம் கேப் இருக்கா. தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? கொஞ்சம் நிக்கும், ஆனா உள்ள போவாது. அண்டர்ஸ்டாண்ட்? டார்ச் இது கப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. இத கப்பு. இந்த கப்பு மேல நான் தண்ணிய ஊத்துறேன். இதுதான் பழைய ஏற்பாடு. தண்ணி உள்ள ஃபுல்லா போகாது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? உங்க மனது முக்காடுனால மூடப்பட்டிருக்கு. அதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உங்கள் இருதயத்துல அந்த முக்காடு காணப்பட்டுச்சு. அதனால்தான் பழைய ஏற்பாடு இன்றைக்கு வரைக்கும் மோசையின் ஆகமம் வாசிக்கிற நாள் மட்டும் அது முத்திரையிடப்பட்டிருந்தது, அது முக்காடிடப்பட்டிருந்தது. முக்காடு போட்டா எப்படி முக்காடு போடுவாங்க? மேல முடியும். அது மாதிரி மேல மூடி இருக்கு. உங்க இருதயம் இன்னும் இருதயத்துல இருக்கிற நுனித்தோல் வெட்டப்படலை. அதுதான் தீர்க்கதரிசிகள்லாம் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனமே, உன் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படும், நுனித்தோல் வெட்டப்படும், இருதயம் வெட்டப்படும், மாம்சம், இருதயத்துல இருக்கிற மாம்சம் வெட்டப்படும். அல்லேலூயா சொல்லாமா? புதிய ஏற்பாடுல கப்ப திறந்துட்டாரு. அல்லேலூயா. எப்போ ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல 120 பேரை நிரப்புனாரோ, அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பழைய ஏற்பாடுலதான் எல்லாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்களேப்பா. ஆனா பிதாவின் வாக்குத்தத்தம் வருகிறது, காத்துருங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. இது ஒரு புதிய அனுபவம் மாதிரி பேசுறாரு. அவன் யோவான் தனன் ஜலத்தினால ஞானஸ்தானம், நான் ஆவினால ஞானஸ்தானம் கொடுப்பேன். நீங்க ஏன் வரணும் இயேசுவே? உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர், சிம்சோனு, மோசே, இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆவியில நிரப்பப்பட்டிருந்தாங்களே. ஆவியானவர் அவளை முழுமையா நிரப்பல. புரியுதா? அவங்க மேல வருவாரு, டாஸ்க செஞ்சுட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் திருப்பியும் செயல்படுவார். புதிய ஏற்பாடுலதான் நம்மையே தேவனுடைய ஆலயமாக கர்த்தர் மாத்திட்டார். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், என் தரிசனத்துக்கும் இப்ப நீங்க நம்ம தேவனுடைய ஆலயம் என்று சொல்றீங்களே, இதுக்கும் என்னன்னா சம்பந்தம்? ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு. அதான் நான் சொல்றேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு கர்த்தர் வருகிறதற்கு
1வது வசனத்துல இருந்து அவனை ப்ரிப்பேர் பண்றாரு. அந்த ஆவிக்குரிய பார்வையில நீ அல்லேலூயா அப்படின்னு சொல்லாம கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க 8வது வசனத்துல யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கர்த்தர் வருகிறதற்கு 1வது வசனத்துல இருந்து ஏசாயாவை ப்ரிப்பேர் பண்றாரு. அல்லேலூயா. அந்த 8வது வசனத்துல அழைப்பை ஏசாயாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறதற்கு he want to prepare Isaiah for that particular calling. Hallelujah. Amen. இப்படி சொல்லிட்டா பைபிள் அப்போ நல்லா படிக்கணும். அப்ப படிக்கும் போது சில காரியங்கள்லாம் உங்களுக்கு, அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஓவராலா பார்க்கணும். பவுல் அங்க ரட்சிக்கப்பட்டார்ல, அவனுடைய அழைப்ப கர்த்தர் அங்கேயே அவனுக்கு சொல்ல வேண்டியதானே. அனனியா கிட்ட சொல்றாரு. வாசிங்க 9ஆம் அதிகாரம் 6வது வருஷம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. இப்பவே சொல்ல வேண்டியதானே கர்த்தாவே. அழைப்பு என்னன்னு சொல்லிருக்கலாமே, என்ன செய்யணும்ன்றீங்க அப்படின்றான். என்ன செஞ்சீங்கன்னு, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க கர்த்தாவே அப்படின்னு கேக்குறேன். பா, நீ பெரிய ஊழியக்காரன் ஆக போற, அப்போஸ்தலன் ஆக போற. உன்னை நான் ராஜாக்கள் முன்னாடியே யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அப்போஸ்தலனா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லல கர்த்தர். He is going to prepare him for a particular calling that he is going to get in his life. Hallelujah. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவனோட பிரயாணம் பண்ண மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தலையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. கண் அவுட் ஆயிடுச்சு. கர்த்தர் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாருன்னு நினைச்சேன், என் கண்ணை பிடிங்கிட்டாரு. கர்த்தர் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாருன்னு நினைச்சேன், என் வேலையை பிடிங்கிட்டாரு. சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது உங்க வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து வரலையோ அத கர்த்தர் பிடிங்கிடுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க எப்போ கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள வரீங்களோ, ராஜ்யத்துக்குள்ள வந்தோம்னா நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஞானத்தானை எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து ஞானத்தானை எடுத்த உடனே வீட்டுல பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? புறஜாதி மக்களை சொல்றேன், ஏன் கிறிஸ்டியன் வீட்லயே சொல்றேன்னு, வீட்டுல பெரிய பிரச்சனை வரும். ஞானஸ்தானத்தை சீக்கிரட்டா போய் எடுக்கிற மாதிரி ஆயிடும் சில பேர் வீட்டுல. கிறிஸ்டியன் வீட்லயே நான் சொல்றேன், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், சின்ன வயசுலயே உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன் அப்படிலாம் பேசுவாங்க. அம்மா, பைபிள்ல சொல்ற மாதிரி நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன், அதெல்லாம் நீ போகக்கூடாது, இன்னைக்கு நீ சர்ச்சைக்கே போகக்கூடாது, வீட்டுல இரு அப்படின்ட்டுருவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? கை தூவிடாதீங்க, மனசார வச்சுக்கணும். சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. பயங்கர எதிர்ப்பு இருக்கும். உனக்குள்ள இருக்கிற பெருமை, உனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாம, உனக்குள்ள இருக்கிற கர்வம், உனக்குள்ள இருக்கிற எல்லா தப்பான குணத்தையும் கர்த்தர் ஒண்ணு ஒண்ணா புடுங்குவாரு. புடுங்கும் போது என்ன ஆகும்? வலிக்கும். ஆணிய உங்க இருதயத்துல இருந்து ரிமூவ் பண்ண என்ன ஆகும்? இருதயம் வலிக்குதே. அடிக்கும் போது வலிக்கல, விடுங்கும் போது வலிக்குது. என்ன பண்றது? சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. அதனால விடுங்கும் போது வலிக்குது. அல்லேலூயா. பிசாசு நல்லா ஆணி அடிச்சிருவான். அந்த ஆணியெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒண்ணு ஒண்ணா கர்த்தர் விடுங்குவார். பெருமை, அப்புறம் என்ன, விபச்சார எண்ணங்கள் ஒவ்வொன்னா பிடுங்குவார். புரியுதா? தப்பா பேசுற கெட்ட வார்த்தைகள் பிடுங்குவார். சினிமா பாக்குதல் பிடுங்குவார். ஒவ்வொரு குணத்தையும் பிடுங்குவார். பொறாமை பிடுங்கி எடுப்பார். வலிக்கும். He will chisel, he will chastise, he will remove the unwanted impurities that is there in your hearts. Hallelujah. அது வலிக்கும். ஆனா அந்த ப்ராசஸ் நல்லது. பவுல் மாதிரி அதுக்கு விட்டு கொடுத்து, கண்ணு தெரியல, அந்த கர்த்தருடைய சமூகத்துல நான் உட்காருவேன், தேவ ஆலயத்துல
அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் எப்படி விழுதோ அதே மாதிரி பவுலினுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தில் அல்லேலூயா தேவனுடைய பிரசனம் வந்து இறங்குகிறதற்கு பவுல் தன்னை திறந்து விடுவான். என்ன பண்ணா 9வது வசனம், அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனிடத்துல கர்த்தர் சொல்ற அர்த்தவசம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அண்டர்லைன், அவன் சும்மா புசியாம குடியாம இல்ல, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு, ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. Prayer is the first response for a saved person. அல்லேலூயா. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா அவன் ப்ரே பண்ணுவான். உள்ள போய் தன்னுடைய கதவை சாத்திடுவான். பூட்டின அறைக்குள்ள he will go to a closet. He will go to a closet. He will close himself. He will look up to the Lord. He will be in the presence of the Lord. அவருடைய வஸ்திர தொங்கல் அவன் மேல விழுகிறதற்கு அவன் ஆயத்தமா இருக்கும். அவருடைய பிரசனத்துக்குள்ள அவன் போவான். அவருடைய வஸ்திர தொங்கலுக்குள்ள அவன் போவான். வஸ்திர தொங்கல் அவன் போய் தொடுவான். இமாஷா தேரே வேலு ஷிகாலாவா. புரியுதா? 2வது 12வது வசனத்துல பாருங்க, அவன் மேல நீ கை வைக்கிற மாதிரி தரிசனம் கண்டான்னு சொல்ல. அப்போ விஷன்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு அவருக்கு. பால் அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு கண்ணு போயிடுச்சு, ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? உங்க மாம்சீக காரியங்கள் உங்களை விட்டு வெளியே போயிட்டே இருக்கும், ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? எதை இழந்தீங்கன்னு பாக்காதீங்க, கர்த்தரிடத்துல இருந்து எதை பெற்றுக்கொண்டீங்கன்னு பாருங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில அது முன்னேற்றமா இருக்கும். உங்களுடைய வைராக்கியத்தை அது தட்டி எழுவும். எதை இழந்தீங்க, மாம்சீகமா எதை இழந்தீங்கன்னு பாருங்க. அல்லேலூயா. இங்க ஏசாயா வந்து அந்த வஸ்திர தொங்கலை பாக்குறாரு. பார்த்து முடிச்ச பிறகு கேருபீன்களை பாக்குறாரு. இந்த கேருபீன்கள் பரிசுத்தர் என்று ஒருவரை ஒருவர் சொல்லும்போது தேவன் பரிசுத்தர் என்பதை அறிவிக்கிறார். அல்லேலூயா. தெரியும் முன்னாடியே, ஆனா இன்னும் பிரத்யட்சமாய் ஆழமாய். அப்போ உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும். அதுதான் முதல் அழைப்பு, மேலான அழைப்பு. அல்லேலூயா. ஆமென். அதுதான் உங்க வாழ்க்கையில முதலாவது டாஸ்க். உங்களை நீங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். சில வசனங்களை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 4:7. 1 தெசலோனிக்கேயர் 4:7. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைப்பு. அல்லேலூயா. அழைப்பு என்ன அழைப்பு? முதல் அழைப்பு எழுதியும் பரிசுத்தத்துக்கு அழைச்சு. அல்லேலூயா. உங்களுடைய எண்ணம் எல்லாம் இது மேல இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க அழைப்பு என்ன? தேவன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நீங்க மாறணும்னா, தேவனை நீங்க தரிசனம்னா அவர் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தரா. அல்லேலூயா. ஆமென். You have to be holy whatever you do. ஆமென். ஒருவேளை கரைப்படுதா, உடனே போய் உங்களை நீங்க சுத்திகரிங்க. அல்லேலூயா. கழுவணும். உங்களை நீங்க கழுவிக்கணும், சுத்திகரிங்க. அல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் பலிபீடத்துல பலியை வச்சுட்டு லேவர் அப்படின்ற தண்ணி தொட்டிக்கு வருவாங்க. லேவருக்கு வருவாங்க. அங்க வந்து தன்னுடைய கால்களை கழுவணும். கழுவிட்டு மறுபடியும் பலிபீடத்துக்கு வந்து பலி செலுத்தும். இப்படி செலுத்தும் போது பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல தரையே கிடையாது, டைல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, மண்ணுதான். வனாந்தரத்துல கூடாரம் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான், ஃபுல்லா மண்ணு. நீங்க கழுவுன உடனே அங்க இருந்து பலிபீடத்துக்கு வரத்துக்குள்ளே கால் என்ன ஆயிடும்? மண் ஆயிடும். அப்போ நீங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்க கால்கள் என்ன ஆகும்? மண்ணாயிட்டே இருக்கும். நீங்க கழுவுறீங்க, மறுபடியும் மண்ணாகுது, கழுவுறீங்க, மண்ணாகுது. அத மண்ணாக விடக்கூடாது. மறுபடியும் போய் கழுவணும், மறுபடியும் போய் கழுவணும், மறுபடியும் போய் கழுவணும்.
அதனாலதான் யூதர்கள் பாருங்க கழுவிக்கினே இருப்பாங்களாம். அவங்க பாரம்பரியமா வேற மாதிரி போயிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய நோக்கம் பாருங்க இல்ல, நீங்கள் உங்களை தினந்தோறும் சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த கான்செப்ட். நம்ம அந்த யூடியூப்ல கூட அந்த சீரீஸ் இருக்கு. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா யூ கேன் see. டாபர்நாக்கல்னு ஒரு சீரீஸ் எடுத்தோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பணிமுட்டமும் எதை குறிக்குது அப்படின்னு வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை மனவாட்டியாக சபைய இல்லையா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவருடைய வார்த்தை திருவசனம் ஆகிய வார்த்தை என்னும் தண்ணீருனால நீங்க முழுமையா முழுகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. புரியுதா? அதுல முழுகி ஏந்திரிக்கணும். பேப்டிசம் டேங்க்குள்ள போயிட்டு வர மாதிரி முழுகி ஏந்திரிக்கணும். அதை சுத்திகரிச்சு கொண்டே இருக்காரு சபைய. ஆவியானவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தை அனுப்பி சுத்திகரித்து கொண்டே இருக்கார். இட் இஸ் அ ப்ராசஸ். சான்டிபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ். சுத்திகரிப்பு முறைமை ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, இந்த 6 ஜார்ஸ் 6 கச்சாடிகள்னு கர்த்தர் எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு. ஒரு பிரசங்கமா கர்த்தர் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல யூடியூப் லைவ்ல பேச வச்சாரு ஒரு நாள். அதுல கர்த்தர் அந்த 6 கச்சாடிக்கு பண்ண காரியத்தை நீங்க பாருங்க. முதல்ல அந்த கச்சாடி வெளியில இருக்கு. கால் கழுவுறதற்காக பயன்பட்ட அந்த கச்சாடி. அல்லேலூயா. அந்த 6 கச்சாடியும் கால் கழுவுகிறதுக்காக பயன்படுத்தினார்கள் யூதர்கள். அது வெளியே தான் இருக்கும், உள்ள வராது. அது எந்த ஒரு மேரேஜ் ஹாலா இருந்தாலும் அது வெளியே தான் இருக்கணும். கிச்சனுக்குள்ள வர முடியாது அதால. ஆனா அதை எடுத்து கிச்சனுக்குள்ள கொண்டு வராரு கர்த்தர். அல்லேலூயா. அதை எடுத்து கிச்சனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அதை முதல்ல என்ன பண்ணணும்? எம்டி பண்ணணும். உங்களை நிறைய நேரத்துல உங்களை வெறுமையாக்குவார்கள். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருந்திருப்பாங்க. ரவுடியா இருப்பாங்க, மாஃபியா கேங்ல இருப்பாங்க, பெரிய பாவத்துல இருப்பாங்க, விபச்சாரியா இருப்பாங்க, விபச்சாரக்காரரா இருப்பாங்க. அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு விரக்திக்குள்ள வருவாங்க, ஒரு எம்டினஸ்க்குள்ள வருவாங்க. கர்த்தர் அந்த எம்டினஸ் அனுமதிக்கிறார் அவங்க வாழ்க்கை. ஒரு விரக்தி எடுவாங்க. ஐயோ சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, அதை எடுத்துருவார். ஒரு ட்ரைனஸ் வரும். அதுக்கப்புறம் அவன் தேடுவான். இயேசுவே இயேசுவேன்னு இல்ல, கடவுளை தேட ஆரம்பிக்கும். அப்ப ரட்சிப்பு கட்டளையிடுவான். அல்லேலூயா. He will first empty you. உன்னை பிரேக் பண்ணுவாரு. உனக்குள்ள இருக்கிறத முதல்ல எம்டி. கால் கழுவுறதற்கு வச்சிருந்த தண்ணியில நீ நிரப்பப்பட்டிருக்க. அந்த தண்ணினால கர்த்தர் உன்னை நிரப்ப போறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். நல்ல தண்ணியினால சுத்திகரிக்கிறதற்கு நல்ல தண்ணியினால கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அது அந்த தண்ணியை எம்டி பண்ணி அந்த ஜாரை கழுவி சுத்திகரிச்சு கிச்சனுக்குள்ள கொண்டு வந்துருக்கு பாரு. அல்லேலூயா. கிச்சனுக்குள்ள கொண்டு வரணும்னா சுத்திகரிச்சிருக்கணும்ல. There is a sanctification process that is hidden inside John 2. அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்துல சுத்திகரிப்பின் முறைமை அந்த 6 கச்சாடிகளுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். அந்த 6 கச்சாடி கிச்சன்ல வச்சுட்டு இப்ப இதுல தண்ணியை ஊத்துற. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தண்ணி இருந்துச்சுல, அதே தண்ணி யூஸ் பண்ண வேண்டியதானே. எம்டி பண்ணிருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? உங்களை நிறைய நேரம் எம்டி பண்ணுவாரு. ஏன்னா சுத்திகரிக்கணும்ல. அப்படியே கழுவ முடியுமா? சில நேரத்துல வேலையை பிடிடுவாரு. கர்த்தர் இதை செய்வாரா? சில நேரத்துல கையை உடைப்பாரு, காலை உடைப்பாரு. ஐயோ கர்த்தர் அதை பண்ணுவாரா? உன்னை மோல்டு பண்ணணுமே. உன்னுடைய சரீரத்தை பார்க்கணும். உன்னுடைய ஆத்துமா விலையேற பெற்றது என்று உன் ஆத்தும ரட்சகருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். அதனால அப்ப கொஞ்சம் கையை உடைச்சி காலை உடைச்சி உன்னை ரெடி பண்ணி உன்னை ப்ரூவ் பண்ணி. ஆமென். எபிரேயர் 12 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய சிக்ஷை என்று ஒன்று இருக்கு. அவர் கொஞ்சம் அடிப்பாரு, உழைப்பாரு, கொண்டு வந்து அப்புறமா கழுவி உட்கார வச்சு புதிய திராட்சை ரசத்தை உண்மையில இருந்து கொடுத்து வைப்பார். கையில வைத்த சொல்லாமா. ஆமென். நீ வெளியே நின்று பயங்கரமா உழைச்சிட்டு இருந்த. உன்னுடைய தண்ணியை எடுத்து அவர்கள் கால் கழுவி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உன்னை சுத்திகரிச்சு உன்னை கழுவி கர்த்தர் அவர் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒண்ணு நிக்க வைக்கிறார். அதான் அந்த கிச்சன் ஏரியா. அந்த மேரேஜ் ஹால் நடக்கிற அந்த கிச்சன் ஏரியா இல்லையா? அந்த ஏரியால போயிட்டு அந்த மறுபடியும் நடப்பார். ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங். அல்லேலூயா.
வஸ்திர தொங்கலினால் நீ நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இருக்கா வசனம்? அல்லேலூயா. நீங்க சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும். அதுதான் நெக்ஸ்ட் அனுபவம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், வஸ்திர தொங்கல் உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்த 2வது காரியம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நிரப்பம். அதான் ஏசாயாவுடைய அடுத்த அனுபவம். வாசிக்கலாமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம். நான் ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறேன்ல, பரவாயில்ல, அப்பதான் புரியும். ஸ்பீடா சர் சர் சர்ன்னு போலாம். ஆனா என்னமோ ஆவியானவர் எனக்கு லீட் பண்றாரு. ஓகே, வாசி. 3வது வருஷம். ஒருவர் சொன்னாங்க, பரிசுத்தமா இருக்கணும், நீங்க சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுதான் இந்த 3வது வருஷம் சொல்லுது இல்லையா? 4வது வருஷம். கூப்பிடுவது சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அல்லேலூயா. ஆலயம் எப்படி நிறையுது? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. அதனால நிரம்பு இல்லையா? 5வது வருஷம். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். பாருங்க, ஒருவன் கர்த்தரை பார்த்து விட்டான் என்றால் அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை அந்த பரிசுத்தம் காமிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர் என்று ஒருவன் பார்த்து விடுவான் என்றால் அவன் அவனுடைய பாவத்தை உணர ஆரம்பிப்பான். He will be convicted about his sin. அல்லேலூயா. ஆமென். அசுத்த உடல்கள் உள்ள மனிதனா இருக்கும் போதே கர்த்தர் அவனை எடுத்து வல்லமையா பயன்படுத்தினார். ஆனா அதுல அப்படியே கண்டினியூ பண்ணல. என் கர்த்தர் அதுதான். யாக்கோபு என்ன ஃப்ராடு வேலை பார்த்தாலும் அவனை மறுபடியும் ஆசீர்வச்சு அவன் ஃப்ராடு வேலையிலேயே கண்டினியூ பண்ண வைக்கல. புரியுதா? அவனுக்கு ஒரு பொல்லாத மாமனார கர்த்தர் கொடுக்குறார். ஆமென் சொல்லாமா? இவன் எத்தனார்னா அவன் பெரிய எத்தனா இருக்கிறான். நிறைய பேர் யாக்கோபு இவ்வளவு ஃப்ராடு வேலை பாக்குறானு, எப்படி எப்படியோ இந்த கூலை காமிச்சு இவன் சேஷ்டபுத்த பாகத்தை பிடிங்கிட்டானே, இந்த வேஷ்டபுத்த பாகத்தை வச்சுட்டு அங்க போய் செயல்படுறான். எப்படி இவன் இந்த மாதிரி பண்ணலாம்? தப்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் நீங்க தப்பு பண்ண உடனே அடிச்சிட மாட்டாரு. உங்களை ப்ரூவ் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிக்க வைக்கிறதுக்காக உங்களை சிக்ஷித்து கொண்டு வருவார். உங்களை தண்டிச்சிட மாட்டார். புரியுதா? உங்களை நியாயத்திற்கு கொடுத்து உங்களை ஒதுக்கிட மாட்டார். உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குல்ல. நான் சொல்லுவேன், ரொம்ப உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தருடைய அன்பை உணர்ந்து சொல்றேன். சில நேரங்கள்ல நான் நினைச்சிருக்கேன், சில தப்பான காரியங்களை நான் பண்ணிருக்கேன் சின்ன வயசு இல்லையா? தப்பான வாலிபர்கள் பண்ணுகிற காரியங்களை நான் பண்ணிருக்கேன். தப்பான காரியங்களை நான் பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவர்கள் பண்ண ரகசிய பாவங்கள், அவங்க பண்ண காரியங்கள் எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியும் கர்த்தர் ரிவீல் பண்ணிடுவார். அது ஏன் ரிவீல் பண்ணாரு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஊழியக்காரர் தலையில கை வைக்கும் போது நான் பண்ண பாவத்தை எல்லாரும் முன்னாடியும் ரிவீல் பண்ணி நான் அசிங்கப்படுத்தினதே கிடையாது. God is so good to me in every stages. நான் என்றைக்குமே உணரும் போதெல்லாம் நான் அழுவேன். அல்லேலூயா. அப்பா, நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கேன், அசுத்தனா இருந்திருக்கேனேப்பா. ஆனா நான் பாவியா இருக்கேன்னு சொல்லி யாருக்குமே நீங்க வெளிப்படுத்தலையே. என் மகன் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அல்லேலூயா. அதை நான் உணரணும். அநேகத்துல நீங்களும் அப்படிதான். ஆனா நல்லா கவனிங்க, வாலிபர்களுக்காக கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். நான் சுவாசி, நீ பாவம் பண்ண உடனே கர்த்தர் நீ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சொல்லி உன்னை வெளிப்படுத்தி இருக்கலாம். பண்ண முடியாதா? அசால்ட்டா பண்ணுவாரு. கேன் டு எவ்ரிதிங். அழகா ரிவீல் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ண மாட்டாரு. ஏன்? ரோமர் 2:4 தேவ தயவு குணப்படும்படி
ஏவுகிறது நீ அறியாமல். அல்லேலூயா. நீ பாவம் பண்ணும்போது தேவ தயவு தர்ற. ஏன்? இந்த பாவத்துல இருந்து நீயே வெளியே வந்துருப்பா. அல்லேலூயா. நீயே வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி தேவன் பொறுமையோடு இருக்கிறான். பொறுமையோடு இருக்கிறான். இந்திய தேசம் ஃபுல்லா விக்கிரக ஆராதனை பண்ணுது. ஒரே ஒரு அக்கினி வானத்துல இருந்து சோதம்ல விழுந்த மாதிரி அக்கினியும் கந்தகத்தையும் போட்டு அழியடா. ஒரு கட்டளை கொண்டு ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துச்சுன்னா போதும். அவர் கையில மின்னல்கள் இருக்குதான். ஒரு 10 மின்னல் அமிச்சாரு இந்தியால, முடிஞ்சுது சோழி. கரெக்டா இல்லையா? தேவ தயவு இந்திய தேசத்தை குணப்படும்படி ஏவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப சொல்றேன். கிருபை உபதேசிகளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். கிருபை என்பது உன்னை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணுமே தவிர உன் பாவத்திலேயே நீ சாகிறதற்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் சொல்றேன். கிருபை என்பது உன்னை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கிருபை உளையான சேற்றுல மனுக்குலமே கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அவன் வெளியே வரத்துக்கு ஒரு கயிறை போட்டு அவன் வெளியே கொண்டு வரும். அதுதான் கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு கிருபை இருக்குன்றதுக்காக மறுபடியும் பாவத்துல போய் உழன்று கொண்டிருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. என்ன நிறைய நேரத்துல கர்த்தரால் அசிங்கப்படுத்தி இருக்க முடியும். எத்தனையோ ஊழியக்காரன்னு என் தலையில கை வச்சு இப்படி உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு என் காதுல வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. ஆனா யார் முன்னாடி அதை எக்ஸ்போஸ் பண்ணி நான் அசிங்கப்படுத்தவே. அல்லேலூயா. ஏன்? நிறைய வாட்டி கேட்டு, கர்த்தாவே ஏன்பா என்ன மட்டும் நீங்க அசிங்கப்படுத்தல? ஏன்பா என்ன மட்டும் நீங்க நான் பண்ண பாவத்தை நீங்க ஏன்பா சொல்லி காட்டல? எனக்கு வந்த பதில் என்ன தெரியும்? நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நேசம், அவருடைய பாசத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. செத்தாலும் அவர் விட்டு நீங்க பின்னாடி போக மாட்டீங்க. அவர் உங்களை குத்தி போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பீங்க. யோகு ராமா ஷட்டாரா பாக்கு. அல்லேலூயா. அவர் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்ன நீங்க பார்த்துட்டீங்க. உங்க பாவத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்துருங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசுவை பார்த்த உடனே பேதுரு, ஏன்பா என்கிட்ட வரீங்க? நான் பாவிப்பா. நீங்க வேற யார்கிட்டயா போயிடுங்க, என்கிட்ட ஏன்பா வரீங்க அப்படின்னு அழுதான். புரிஞ்சு கொள்ள முடியுதா? பரிசுத்தமானவர் உங்கள் இடத்தில் வருவார் என்றால் முதல்ல உன் வாழ்க்கையில இருக்கிற பாவம் கண்ணு முன்னாடி வரும். எத்தனை பேர் புரிஞ்சு கொள்ள முடியுது? யூ வில் ரியலைஸ். நல்ல கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பாவ உணர்வு இல்லைன்னா, பாவத்தை மங்க பண்ணுகிற ஆவிகள்லாம் இருக்கு. சிலது பிசாசுகள், அபத்தம் எல்லாம் பாவத்தை மங்க பண்ற ஆவி. இந்த பிசாசுகள் உங்க பாவ உணர்வை மங்க பண்ணும். ஏன்? இது பாவமே இல்லை, சும்மா டிவி பாக்குது, என்ன பாவம்? நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. பாவ உணர்வுல அவர்கள் இல்ல. they will not have any conviction. நான் சொல்றேன், பெஸ்ட் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து முன்னாடி ஒரு அடல்ட்ரஸ் விமனை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஒரு பாவியான ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. இங்க இருக்கிற பரிசேயர் எல்லாம் இந்த ஸ்திரிய கல்லெறிகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. கரெக்டா இல்லையா? இயேசு எரியடான்னு பட்டு பட்டுன்னு வந்திருக்கோம் கல்லு. ஆனா இயேசு குனிந்து எழுதிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு அவரை கேட்டது நிமித்தம். ஒருவன் பாவம் இல்லாம எவன் பரிசுத்தமா இருக்கணும் முதலாவது கல்லெறிய கடவுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அவர்கள் குத்தப்பட்டு, வசனம் இருக்கா, அந்த பாவ உணர்வு உங்களுக்கு வரணும். ஐயோ நான் பாவி. when you realize your sin, you will realize that you need a savior. அல்லேலூயா. நீ பாவி என்று எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்வாய். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். ரொம்ப பேசிக்கான காரியம் தான், ஆனா உண்மையான ஒரு காரியம். நிறைய பேர் சொல்லி கொடுக்க இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையா சொல்லி கொடுத்த காரியங்களும் உங்களுக்கு நான் அப்படியே காண்பிக்கிறேன்.
அதனாலதான் பாவ உணர்வு, தேவனுக்கு ஏற்ற துக்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டவளா இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு பையனை தெரியாம ரோட்ல போறீங்க, ஏதோ ஒரு காரோ பைக்கோ தப்பா ஓட்டிட்டு வந்துட்டான், ராங் வேல இடிச்சுட்டான். அவனை திடீர்னு கெட்ட வார்த்தையில திட்டிடுறீங்க, கோவம் வந்துட்டு, பயங்கர கோவம் வந்துட்டு கெட்ட வார்த்தையில திட்டிடுறீங்க. வீட்டுக்கு வரத்துக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க இருதயத்தை ஒரு வழி பண்ணிடுவார். அல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. உங்க மனசாட்சி உங்களுக்கு கொண்டு போகும். ஓ போய் சாரி, ஓ எப்படி நீ கெட்ட வார்த்தை பேசு, பழைய பண்ணிருக்கு, எப்படி கெட்ட வார்த்தை பேசு, ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆவியானவர் மனசாட்சியோட சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. உங்க மனசாட்சி எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, உயிர் பிச்சிருவாரு. அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ரட்சிக்கப்படாதவன் பாவத்தை தண்ணி மாதிரி குடிப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தோணாது, கொலை பண்ணிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் ஒரு சின்ன பொய் சொன்னா கூட நைட்டு தூங்கு. அதான் நீ மறுபடியும் பறந்திருக்கிறன்றதுக்கு ப்ரூஃப், அடையாளம் தான். அல்லேலூயா. அதுக்காக எனக்கு உணர்வு இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே பாவம் செஞ்சுட்டு இருக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்து விடணும், அதை மறைக்க கூடாது. புரியுது? அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்ப இந்த பாவ உணர்வு எப்போ வருதோ, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் நான் அப்படின்ற ரியலைசேஷன் எப்ப வருதோ அப்பதான் வானத்துல இருந்து அக்கினி வரும். ஹல்லேலூயா. ஆமென். எப்போ உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் வருதோ, உங்களை பத்தினதான தேவனுடைய கண்ணோட்டம் உங்க மேல எப்போ வருதோ, நீங்க இவ்வளவு நாள் உங்க பக்கத்துல இருக்கிற ராபர்ட் விட நீங்க நீதிமான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணு எப்ப மேல பாக்குதோ, அப்பா எவ்வளவு பரிசுத்தமா இருக்காரு அவரு, உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு, பரிசுத்தரா இருக்காரு. கை கால்லாம் வட வட நடிக்கணும். கத்தரை பாத்தீங்கன்னா, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீஷனுடைய நிலைமையே எப்படி இருந்தது தெரியுமா? வெளிப்பட்ட விசேஷத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையில மார்பருகே பொற்கச்சை அடிந்தவராய் 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவராய். கரண்ட் போயிடுச்சு. 7 குத்து விளக்கின் மத்தியில் அவர் உலாவுகிறவராய். அவர் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமா இருந்துச்சு. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருந்துச்சு. அவருடைய கால்கள் எப்படி இருந்துச்சு, வெண்கல பாதம், உலையில இருந்த வெண்கல பாதம் போல மின்னுச்சு. அல்லேலூயா. அத பார்த்த உடனே விழுந்தான், அப்படியே விழுந்து செத்தவன போல இருந்தான். That is the presence of the Lord. That is Jesus Christ. யோசிச்சு பாருங்க, நியாய தீர்ப்பு நாள்ல எவனாவது ஒரு மனுஷன் நிக்க முடியுமா இயேசு முன்னாடி? யோவானுக்கே அந்த நிலைமை. யார் இந்த யோவான்? அசுத்தனா, பாவியா? இயேசுடைய மார்பருகே இருந்த அன்பான சீஷன். யோவானுக்கே அந்த நிலைமை. பரிசுத்தர். இனிமே நீங்க அறிக்கை பண்ணும்போது அவர் பரிசுத்தர்னு அறிக்கை பண்ணி பாருங்க, உங்களுடைய கண்ணோட்டம் மாறணும். அவர் உன்னதத்துல இருக்கார். அவரை மாதிரி ஒருத்தர் பரிசுத்தர் உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அவரை நீங்க தரிசிக்கணும்னா எந்த அளவு பரிசுத்தமா இருக்கும், எண்ணங்கள்ல, உங்க கண்கள்ல, உங்க பேச்சுல, உங்க காதுல, நீங்க கேட்கிற வார்த்தைகள்ல, உங்க இருதயத்துல எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், கிரியைகள்ல எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பாருங்க, வேத வசனம் தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். திருப்பி ராமன் சொல்லுவீங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அழைப்பு எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு சாமியும் கொடுக்காது. ஆமென். இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த அதே ஆவியானவரை உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்தார். ஏன்? பலிபீடத்தின் அக்கினி, அல்லேலூயா, அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வானத்தில் இருந்த பலிபீடத்தின் அக்கினி தழலை ஒரு தூதன் எடுத்து கொண்டு வந்து, ஏசையா எது அசுத்தம் அப்படின்னு சொன்னானோ அதுல வைக்க.
ஏசாயா படிச்சிருக்கீங்களா? அந்த 6ஆம் அதிகாரம் வாசிக்கணுமா? ஐயோ அதமான அசுத்த உடலில் உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் கண்டதே என்றான். பொழுது கேருபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறடால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது. அல்லேலூயா. அக்கினியை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க. பலிபீடத்துல இருந்து வர அக்கினி என்ன நிரப்பணும்பா. அதே அக்கினி தழலின் நாவை தொடட்டும், உதடுகளை தொடட்டும், கண்களை தொடட்டும். கண்ணுல இச்சை உள்ளவெல்லாம் இருப்பீங்களா? கண்ணுல கர்த்தருடைய அக்கினி வந்து விழணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க காது காசிப்ஸ தேடிக்கிட்டே இருக்குன்னா உங்க காதுல அக்கினி வந்து விழணும்னு கேளுங்க. இருதயம் தப்பான எண்ணங்கள்னால நீங்க நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னா அந்த பலிபீடத்தின் அக்கினி என் இருதயத்தை நிரப்பணும்னு கேளுங்க. அல்லேலூயா. இட் இஸ் a process of sanctification. என் கை எப்ப பார்த்தாலும் பாவம் செய்கிறதுக்கு தீவி இருக்குது. என் கால் எப்ப பார்த்தாலும் ஓடுறதுக்கு தீவி. கர்த்தருடைய அக்கினி தழல் உன் காலத்தோடும் கையத்தோடும். அல்லேலூயா. முழு மாம்சமும் பலிபீடத்துல தகனிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படுறானோ அன்னைக்கு அவன் தன்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. You have two visions now. தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நீங்க யார் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதற்கிலிருந்து நீங்க யாரு? பாவி. பாவத்திலிருந்து நீங்க சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு வெளியே வரும்போது அந்த ரட்சிப்பு பூர்ணமாகும் இல்லையா? அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அஷூரன்ஸ், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற அந்த அஷூரன்ஸ், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள கிடைச்ச உடனே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு. அதுதான் யாரை நான் யார் நமது காரியமாய் செல்லுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அழைப்பு அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு உங்களை குறிச்சு ரியலைசேஷன் எப்படி வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே எனக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். பட் இது நல்லது. விசுவாசி. ஆமென். நிறைய பேர் சில நேரங்களில் நீங்க நினைக்கலாம், இது வந்து நமக்கு இப்ப தேவையில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தவறு. நினைக்காதீங்க. கர்த்தர் அவருடைய வார்த்தையை பேசும்போது நான் ஏதோ ஒரு காரியத்தை பேசி கொண்டு இருப்பேன். ஆமென். உங்க வாழ்க்கையில சால்வ் பண்ண முடியாத ஏதோ ஒரு காரியம் சால்வ் ஆகும். புரிஞ்சுக்குதா? வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டுச்சோ அதன் கிரியைகளை செஞ்சுக்குது. புரியுதா? கர்த்தரோட பிரசன்னத்துல இருந்தாலே போதும், அது சுகமாகிட்டு போகும். அது உங்கள் காரியங்கள் எல்லாம் மாத்திரும். அல்லேலூயா. You have to stay in his presence. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாரு. இந்த தேவனே அமைதி சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே கீர்த்தனம் பண்ணுகிறேன். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளதே. நீ தகப்பனே ஒரு விஷயம் எங்களை நிரப்புவீரா. ரூஷா டாராபாலா ஷிகா பாலாமா ரத்துரிமி ஷிகா ரதுலா ஷடது நிமி ஷிகாடா கதலபா ஷடகதல கடகதலபா லிகாபாரா துராமா ஷடகதல கடகதலபா. அன்பின் கரம் கிரியேஷேட். அன்பின் கரம் கிரியேஷேட். வியாதிகள் குணமாகட்டும், பிணையாளிகள் குணமாகட்டும். ருபாலா ஷடகதலபா ரௌகா துலிமி ஷிகடகதலபா. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலையாகட்டும். அடிமைத்தனத்தின் நுகங்கள் ஒடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். லிகபாலபா துகதலபா டாதலபா ரிமலபா ரகபலகதலபா ரிமனா துராமா ஷடகதலபடகதலபா திபடகதுலபா ஷிகபடகதலபா ரிகுபலபா ஷீனா துராமனகதடகதடகதடகதலபா. அக்கினி இறங்கி வருவதா, அக்கினி இறங்கி வருவதாக. சர்பங்கள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சர்பங்கள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருளின் அதிகாரங்கள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அன்பின் குமாரன் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லீக் ஹபோரோ ஷே ருகாதா டகாதா லபாகா லபா. அக்கினி தழல் வந்து விழட்டும். அக்கினி தழல் வந்து விழட்டும். அக்கினி தழல் வந்து விழட்டும். தேஷேகா தூ ராஷா டாரா பாலாபா ரீகாதா லபா ஷீகாமானா துராமா ஷடகதா லகடகதா லபா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். என் நேசர் மகன் என்று
நித்தமும் சொல்லணும் என் நேச மகன் என்று, நித்தமும் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும் கைது செய்கிறார். துதி கன மகிமெல்லாம் தருகிறார். கழுகுகளின் செட்டைகளை அநேக பேருக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி. பாவ உணர்வை அடையட்டும். பாவம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றால் பாவ உணர்வு அடைந்து ரட்சகர் எனக்கு தேவை என்கிற இந்த முடிவை அவர்கள் எடுக்கட்டும். ரிபோலா ஷடக பலா ஷிகப டதல கதுடி படகதலபா ரிமானா கதல படகதலபா. பரிசுத்த அக்கினி கிரேசேட். அது பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னீரேன். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்திற்கே கர்த்தர்களை அழைத்திருக்கிறான்னு சொன்னீங்களே. ரேகா மாலாஷா எல்லா குரங்கின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால தீபிடிச்சு எரியட்டும், தீபிடிச்சு எரியட்டும். Give them divine conviction. சுத்திகரிப்பு இதோ உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும், முறைமைகள் உண்டாகட்டும். அமாஷா டரபலப டகதடக டகத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 
தாழ்த்தி ஒப்பு விடுகிறோம். ஜீசஸ் நேம் I pray. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஜாயின் பண்ணுங்க. அபரிதமாய் ஆசீர்வதிங்க.